underscore. Second rule, அதுக்கு அடுத்து வர எழுத்து can be a combination of alphabets underscore and number. சப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுத்த அப்புறம் நம்பர் கொடுத்துக்கோங்க, அண்டர்ஸ்கோர் பல வாட்டி கொடுத்துக்கோங்க, திருப்பி நம்பர் கொடுங்க, என்ன வேணா காம்பினேஷன்ல எழுதிக்கோங்க. தட் இஸ் யோர் சாய்ஸ். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் ஆர் அண்டர்ஸ்கோர், கேபிட்டல் ஆர் ஸ்மால், ஆல்பபெட்ஸ். அதுக்கு அடுத்து நீங்க ஆல்பபெட்ஸ் அண்டர்ஸ்கோர் அண்ட் நம்பர் இந்த 3 காம்பினேஷன்ல மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் நடுவில் ஸ்பேஸ் கொடுக்க கூடாதுங்க. தட் இஸ் ஆல்சோ எரர். இங்க ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறது அது வேற, அது நான் என்னன்னு சொல்றேன். பட் ஆனால் உங்க வேரியபிள் பேர் இதுதான் மொத்தமான வேரியபிள் பேரு, அங்க நடுவில் யூ ஆர் நாட் சப்போஸ் டு கிவ் ஸ்பேஸ். ஸ்பேஸுக்கு பதில் தான் அண்டர்ஸ்கோர் நம்ம செட் பண்றோம். அண்ட் இங்கேயுமே ஸ்பேசஸ் கொடுக்காம கூட எழுதலாம். நான் பார்க்க அழகா இருக்கணுன்றதுக்காக நான் ஸ்பேஸ் அங்கே கொடுத்துருக்கேன். சப்போஸ் திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் அ வேரியபிள் நேம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆல்பபெட் ஆர் அண்டர்ஸ்கோர், செகண்ட் தேர்ட் லெட்டர்ஸ் எல்லாமே ஆல்பபெட்ஸ் அண்டர்ஸ்கோர் அண்ட் நம்பராக இருக்கலாம். இட்ஸ் யோர் சாய்ஸ். எப்படி வேணா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி பேர் வச்சுக்கோங்க. ஃபைனலாக உங்க வேரியபிள் கீவேர்டாக இருக்கக்கூடாது. இட் கெனாட் பி கீவேர்ட்ஸ். ஸோ மீனிங் இப்போ நான் ஒரு வேரியபிள் பேர் வைக்கிறேன் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ட்ரூன்னு பேர் வச்சுன்னா நான் என்னன்னா ரூல் கரெக்டாக தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆல்பபெட், மீதி எல்லாம் ஸ்மால் லெட்டர், மீதி எல்லாமே ஆல்பபெட்ஸ் தான். அப்போ இது வேரியபிளோட ரூல் வருது. ஆனா அது ஒரு கீவேர்டு. கீவேர்டுன்ற லிஸ்ட்ல அந்த வார்த்தை இருக்கிறனால நம்மளுக்கு கீவேர்டுன்ற லிஸ்ட்ல அந்த வார்த்தை இருக்கிறனால இது ஒரு இன்வேலிட் வேரியபிள். அப்படின்னா இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ண வச்சுக்கோங்களேன், எரர் அடிக்கும். சின்டாக்ஸ் எரர், கேனாட் அசைன் டு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எரரே வருது. ஆனால் இதுவே கேபிட்டல் டீக்கு பதில் ஸ்மால் டீன்னு கொடுத்தனா ட்ரூ ஈக்குவல் டு 90. இப்போ இந்த கோடை ரன் பண்ணனா எனக்கு எந்த விதமான அவுட்புட்டும் வரல, ஆனால் எரரும் வருது. ஏன்னா கே சென்சிட்டிவிட்டினால கேபிட்டல் டீயா போடும்போது அது கீவேர்ட்ஸ், ஸ்மால் டீ போட்டோன்னா அது இனிமேல் நார்மல் சாதாரண ஒரு வேரியபிள் லெட்டரா மாறிடுச்சு கே சென்சிட்டிவ்னால. அப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லாக ஒரு வேரியபிளுக்கு பேர் வைக்கிறது எப்படி, அந்த வேரியபிளோட பேர் வைக்கிறதுல 3 ரூல் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். Which is alphabets underscore, next it can be a combination of alphabet underscore number, and finally நீங்க வைக்கிற பேரு கீவேர்ட்ல இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இங்க இந்த லிஸ்ட்ல இருக்கிறத இல்லாத ஒரு பேரா உங்க வேரியபிளுக்கு வைங்க அப்படின்றதுதான் லிஸ்ட். இப்போ வேரியபிள்ல நம்ம என்னங்க பண்ண போறோம், ஒரு டேட்டா தான் ஸ்டோர் பண்ண போறோம். அப்படின்னா a equal to 10, b equal to 20, c equal to 30 அப்படின்னு சொல்லிட்டு we are storing a data. அப்போ இந்த 10, 20, 30, 40 இது எல்லாமே டேட்டான்னு சொல்றீங்களா. அப்போ இது மாதிரி என்னென்ன டைப் ஆஃப் டேட்டாவை நான் என்னோட ஏபிசிடின்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக், which is called as டேட்டா டைப்ஸ். என்னென்ன டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணலாம். முதல் டேட்டா டைப் which is called as இன்டீஜர். அப்படின்னா என்னன்னா ஏதோ ஒரு நம்பர், சம் ரேண்டம் நம்பர்ஸ், இதுக்கு பேரு இன்டீஜர். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், பிளஸ் ஆர் மைனஸ். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் some random number, we can call it as a integer. And next same ஒரு நம்பர் தான், ஆனா நடுவுல ஏதாவது ஒரு டாட் இருந்துச்சுன்னா, ஸோ நடுவுல ஏதாவது ஒரு டாட் இருந்துச்சுன்னா இனிமே அதுக்கு பேர் ஃப்ளோட். பிளஸ் ஆர் மைனஸ் பட் டாட் இருக்குன்னா அது இனிமே ஃப்ளோட் டேட்டா டைப். பைத்தானை பொறுத்த வரைக்கும் பியூர் நம்பர்ன்றது இன்டீஜர், அதே நம்பர்ல ஒரு டாட் இருந்துச்சுன்னா அது பேர் ஃப்ளோட். அண்ட் ஃபைனலா we have string. ஸ்ட்ரிங்ன்றது என்னன்னா சிங்கிள் கொட்டேஷன் ஆர் டபுள் கொட்டேஷன் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணும். இதுக்கு பேர் சிங்கிள் கோட், இதுக்கு பேர் டபுள் கோட். சிங்கிள் கொட்டேஷன் ஆர் டபுள் கொட்டேஷன் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி தான் நீங்க ஸ்ட்ரிங் கிரியேட்டே பண்ண முடியும். அப்போ நான் என்ன பண்றேன், இங்க ஒரு சிங்கிள் கொட்டேஷன்ல அண்ட் சிங்கிள் கொட்டேஷன் க்ளோஸ். அப்ப இதை பேர் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஓப்பன் பண்ணா அதே சிங்கிள் கொட்டேஷன்ல க்ளோஸும் பண்ணணும். இங்க டபுள் கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா இங்க டபுள் கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா அதே எண்டிங்ல டபுள் கொட்டேஷனும் கொடுக்கும். அண்ட் உள்ள ஆல்பபெட்ஸ் தான் கொடுக்கணுமா, இல்ல நீங்க ஸ்பேஸ் கொடுக்கலாம், நம்பர் கொடுக்கலாம், சிம்பிள்ஸ் கொடுக்கலாம், என்ன வேணா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எழுதிக்கலாம். இங்க இருந்து இது வரைக்கும் இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா we are calling it as a string data type. அண்ட் ஃபைனலாக இப்ப நம்ம இன்டீஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங்னு பார்த்தோம். 4வது டேட்டா டைப் பூலியன். பூலியன்ன்றது 2 வகை தான், which is true or false. ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு 2 டைப் தான் இருக்கு. ஸோ ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் இது ரெண்டுமே கீவேர்டும் கூட. நம்ம கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்ன்றது இருக்கு. ஆனா அது அவங்க 2 பேருமே என்ன டாபிக் அடியில் வராங்கன்னா டேட்டா டைப்ன்ற டாபிக்ல ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்ன்றது ஒன் ஆஃப் த கீவேர்ட்ஸ், இது பூலியன் டேட்டா டைப் அடியில் வருது.
அப்ப இங்க நான் 40 கொடுக்கறதுக்கு பதிலா ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா இது வந்து பூலியன் டேட்டா டைப். ஸோ அப்போ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் என்ன பண்ணிட்டேன்னா 4 வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். ஏபிசிடி 4 வேரியபிள். அந்த 4 வேரியபிள்லயும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 4 விதமான டேட்டா டைப்பை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இன்டீஜர், ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு அண்ட் பூலியன். 4 விதமான எக்ஸாம்பிள் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், சியர் நோ அவுட்புட். ஏன்னா என் கோட்ல 4 லைன் இருக்கு, 4 வேரியபிள் இருக்கு, 4 டேட்டா டைப் இருக்கு. ஆனா எந்த விதமான அவுட்புட் வர மாட்டேங்குது. ஏன்னா நீங்க அவுட்புட் பார்க்கணும், அவுட்புட் வர வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூ ஹேவ் டு யூஸ் சம்திங் கால்ட் ஆஸ் பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பார்க்க போறோம். நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரிண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஃபோர்த் டாபிக்கா நம்ம பார்க்க போறோம் இந்த செக்மெண்ட்ல. ஸோ இது ஃபங்க்ஷன் சொல்றீங்களே அப்படின்னா என்னதுங்க? இப்போதைக்கு ஃபங்க்ஷன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அதை நெக்ஸ்ட் செஷன்ல கடைசி டாபிக்கா ஃபங்க்ஷனோட நம்ம நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கலா முடிப்போம். ஆனா இப்போதைக்கு நம்ம ஃபங்க்ஷனோட யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரிண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன். இது எப்படி நான் ஃபங்க்ஷன் சொல்றேன்னா உங்களுக்கு ஒரு ஹிண்ட் தரேன். பைத்தான் பொறுத்த வரைக்கும், மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜஸ் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை வேணா இருக்கும், ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரேண்டமான வார்த்தை எண்டிங்ல இப்படி இருந்துச்சுன்னா, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ் இது இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு அந்த ஃபங்க்ஷன் சொல்லுது. சேட், எனிதிங், நீ சம்திங், நம்பர் சீரியஸ் சம்திங், ஏதோ ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை வேணா இருக்கட்டும், எனி ரேண்டம் வேர்ட் எண்டிங்ல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ், கண்ணை மூடிட்டு கால் இட் ஆஸ் அ ஃபங்க்ஷன். அப்ப அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம் which is called as print. பிரிண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன். இந்த பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா நான் என்ன நம்பர் கொடுக்குறேன்னா அது அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணும். அப்படின்னா இப்போ நான் 100 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா 100ன்றது என்ன டேட்டா டைப்பு? இன்டீஜர். நான் பியூர் நம்பர்ன்றனால 100ன்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு பாருங்க அவுட்புட்ல 100ன்னு வருது. இப்போ இதுவே 100க்கு பதில் இப்போ நான் 5.66 கொடுத்து ரன் பண்ணனா எனக்கு 5.66 வருது. இதுவே பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறேன். ஏன்றது என்னது? ஒரு வேரியபிள். அப்ப ஏன்ற வேரியபிள்குள்ள என்ன இருக்கு? ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் அவுட்புட்ல வரும். அப்ப அதே மாதிரி இப்ப நான் பிரிண்ட் ஏபிசிடி, இப்ப நான் என் கோடை ரன் பண்ணனா யூ கேன் சி ஏல இன்டீஜர், பில ஃப்ளோட்டு, சின்ற ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணிருக்கு. ஆனா ஒரு பாயிண்ட்டை நீங்க நோட் பண்ணலாம், உள்ள இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் தாங்க அவுட்புட்ல காமிச்சிருக்கு. இந்த டபுள் கொட்டேஷன்ன்றது அவுட்புட்ல வரல. அப்ப எம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹேஷ்டேக் வரைக்கும் தான் எனக்கு அவுட்புட்ல வருது. இட் இஸ் நாட் ஷோயிங் மீ த சிங்கிள் கொட்டேஷன் ஆர் டபுள் கொட்டேஷன். ரெண்டுல எது போட்டாலுமே அது அவுட்புட்ல நமக்கு வராது. அண்ட் ஃபைனலாக டீன்ற ஃபால்ஸ் நான் பிரிண்ட் டீன்னு கொடுத்தேன், அதுவுமே எனக்கு என்ன ஆச்சுன்னா எனக்கு அவுட்புட்ல வந்துருக்கு. நீங்க இதை எப்படி கூட பண்ணலாம். எப்படின்னா பிரிண்ட் ஏ கமா பி கமா சி கமா டி இப்படியே நீங்க கொடுக்கலாம். இப்படி கொடுத்தா என்னன்னா ஒரே பிரிண்ட்ல நான் 3 வேரியபிள் கமா போட்டு பிரிச்சு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கேன் சி எனக்கு இன்டீஜர், ஃப்ளோட்டு, இங்கேருந்து இது வரைக்கும் ஸ்ட்ரிங்கு அண்ட் கடைசியில ஃபால்ஸ், ஒரே லைன்ல 4 அவுட்புட்டும் வருது. அப்போ நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு 8 லைனுக்கு பைத்தான் கோட் நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். வேரியபிள்னா என்னன்னு பார்த்தோம், 4 விதமான டேட்டா டைப் எக்ஸாம்பிள் பார்த்தோம். அந்த 4 விதமான டேட்டா டைப்பையும் எப்படி நம்ம அவுட்புட்ல வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஃபைனலாக நெக்ஸ்ட் செக்மெண்ட்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி, மீனிங் இன்னும் நம்ம இந்த பிரிண்ட் வேரியபிள்ல இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா நம்ம நெக்ஸ்டா நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கிளாரிஃபிகேஷன். இப்போ என்ன நம்ம 4 டாபிக் நம்ம பார்த்துருக்கோம். கீவேர்டு பார்த்தோம், வேரியபிள் பார்த்தோம், டேட்டா டைப்ஸ் பார்த்தோம், பிரிண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் பத்தி பார்த்தோம். இந்த 4 டாபிக்ல எனி டவுட்ஸ் ஆர் எனி கிளாரிஃபிகேஷன் யூ கேன் டூ ஆஸ்க். சார் சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலி இங்க டி வந்து இப்போ ஃபால்ஸ் அசைன் பண்ணிருக்கீங்கல்ல, ஆமா. இன் திஸ் கேஸ் டி அது ஃபால்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா தானே அது வந்து ஆக்சுவலி வந்து கன்சிடர் பண்ணிக்கும். இல்லைங்க, சோ இது ஸ்ட்ரிங்கா பூலியன் டேட்டா டைப். இது டேட்டா டைப்னா எப்படி அது வந்து அதுல மத்த இடத்துல எப்படி இது டேட்டா டைப்பா யூஸ் பண்ணுவீங்க? ஃபால்ஸ் ட்ரூங்கிறது ஈவன் இட் இஸ் a keyword. இங்க நீங்க ஃபால்ஸ்ங்கிறது வந்து டிக்கு அசைன் பண்ணிருக்கீங்க. சோ இட் வில் கன்வெர்ட் திஸ் as string, consider as a string. சோ அப்படிதானே வரும். சோ இல்லைங்க நீங்க ஜி, அது print கொடுக்கும் ஸ்மால் எஃப் இருந்தா தான் அதை ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணும். இல்ல, அது ரெண்டுமே capture. கிடையாது. இஃப் யூ புட் திஸ் இன் டபுள் கொட்டேஷன் ஆர் சிங்கிள் கொட்டேஷன் அப்பதான் அது இனிமே ஸ்ட்ரிங்.
ஸோ இப்போதைக்கு திஸ் இஸ் அ ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு டேட்டா டைப். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கே இப்போ நான் தான் காமிக்க போகிறேன். டைப்புன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ டைப்பில் இப்போ நீங்கள் கேட்குற கொஷின் இது என்ன டேட்டா டைப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு ப்ரூஃப் காமிக்கலாம். இப்போ ஆக்சுவலாக இது என்ன டேட்டா டைப்னா திஸ் இஸ் கோயிங் டு பி அ பூலியன் டேட்டா டைப் தான். இதை நான் டபுள் கொட்டேஷனில் போட்டால் இனிமே பிரிண்ட் டின்றது எனக்கு அது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக காமிக்கும். ஸோ பைத்தானில் பூலியன்னு ஒரு டேட்டா டைப்பே உள்ள இன்பில்ட்டாக இருக்குது. அந்த டேட்டா டைப்பில் தான் அது மெமரியில் ஸ்டோரும் பண்ணி வச்சிருக்கு. சார் இது சிங்கிள் கொட்டேஷனுக்கு டபுள் கொட்டேஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ்? There is no difference in it. Okay. You can use anything. It's your choice. So we can use this data type true and false in conditional statements. Correct. If and else நம்ம படிப்போம். Okay. Okay, sir. Thank you. What are the other functions apart from print? இப்போதைக்கு printல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போக போக நம்ம லேர்ன் பண்ணுவோம். டைப்னு பார்ப்போம். அப்புறம் டைப் காஸ்டிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். சார் கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. சார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வேரியபிள்ல நான் ஒரு மைனஸ் நம்பர் லெட்ஸ் சே -10 +20 இப்படி போட்டா என்ன சார் என்ன மாதிரி இது ரெண்டு இதுமே யூஸ் பண்றோம் இல்லையா? ரெண்டு இல்லைங்க, இது மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன். -10 +20 உங்களுக்கு என்ன வரும்? 10ன்னு சொல்றீங்களா? அந்த மாதிரி தான் ஆகும். அப்படிதான் எடுத்துக்கணும். கரெக்ட். அண்ட் நீங்க நார்மலா இத திஸ் இஸ் ஃபைன் தான். உங்களுக்கு ஆன்சர் இப்போ நான் 20n கொடுத்தனா you can see that. So final output 10. ஓகே, இது டேட்டா டைப்பா கன்சிடர் பண்ண Integer data போறோம். ஃப்ளோட் இன்டிஜர் பார்க்க போறது இல்ல. ஆக்சுவலா இது வந்து ஆக்சுவலா ஏ இன்டீஜர் தானே. -10 +20 இங்க வரது 10. 10ன்றது என்னது? இன்டீஜர் தானே. சோ இப்போ டிபெண்ட்ஸ் அபான் தி ரிசல்ட் இது வந்து மாறிக்கும். லெட்ஸ் சே -20 இருந்தா அது பூலியனா மாறிடும். டேட்டா டைப் கரெக்ட்டுங்களா? -20யுமே இன்டீஜர் தானேங்க. ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் தானே பூலியன். ஓகே 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 ஃபைன் சார், புரியுது. இப்போ ஒரு டவுட் சார். ஆக்சுவலி ஏக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைன் பண்ணி அது நம்ம எப்ப வேணா நீங்க மாத்திக்கலாங்க. திருப்பி சேஞ்ச் பண்ணீங்கல்ல, பண்ணிக்கலாம். பழைய டேட்டா ஓவர் So, ரைட் என்ன பண்ணினீங்களோ அந்த ரிசல்ட் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸ் அசைன் பண்ணின நம்பர் வந்து உங்களுக்கு ரிசல்ட் அது அந்த நம்பர் எடுத்துக்காது. ஆமா, ஏன்னா நான் மறுபடியும் அசைன் பண்ணிட்டேன், ரீஅசைன் பண்ணிட்டேன். பழைய டேட்டா ஓவர் ரைட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே ஓகே. ஜெய்கணேஷ் வாட் அபவுட் லிஸ்ட் டியூபிள் செட் அதெல்லாமே நம்ம ஃபியூச்சர்ல தான் பார்ப்போம். ஸோ தட் வில் பி கவர்ட் as the next ட்ரெண்ட். சார் ஒரு டவுட். சொல்லுங்க. இப்போ வந்து ஓவர் ரைட் பண்ணுன்னு சொன்னீங்கல்ல, லைக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏபிசிடி 4 கொடுத்துருந்தீங்க, செகண்ட் வந்து டைப் பண்ணிருக்கீங்க வெறும் ஏ மட்டும். ரெண்டும் அட் அ டைம்ல நம்மளுக்கு ரன் பண்ண முடியுங்க? பண்ண முடியாதுங்க. அட் அ டைம்ல ஒரு வேரியபிள்ல ஒரு டேட்டா தான் இருக்கும். வேற ஏதாவது மாத்திரீங்கன்னா பழைய டேட்டா டெலீட் ஆயிட்டு அது மேல ஓவர் ரைட் பண்ணும். ஸோ இப்போ இது கீழே நம்ம வேற ஏதாவது நம்ம வந்து நம்மளுக்கு தேவையானதை டைப் பண்றோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி நம்மளால ரன் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஒரு இடத்துல ஒரு பேர் தான், ஒரு டேட்டா தான். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி இங்க இருந்தது இனிமே இதுதான் வரும். ஓகே, தேங்க்யூ. மித்ரன், இன்னொரு கொஸ்டின் மித்ரன் சார். நீங்க சொல்லும்போது சொன்னீங்க ஜாவா வந்து உதாரணத்துக்கு ஜேவிஎம் யூஸ் பண்ணது கரெக்ட்டுங்களா? இது வந்து இன்டர்பிரட்டர் சரிங்களா? அங்கே லெட்ஸே இப்போ நம்ம நிறைய வேரியபிள் யூஸ் பண்றோம், சில அப்படியே விட்டுறோம் சரிங்களா? அந்த மெமரி மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி இதுல மேனேஜ் பண்றாங்க பைத்தான்ல? கார்பேஜ் கலெக்டர் அதே இருக்குங்க, நம்ம வரி பண்ண வேணாம். கார்பேஜ் கலெக்டர் நீங்க ஒவ்வொரு வாட்டி கோட் முடியும் போது அதுவே டெலீட் பண்ணிரும் உங்க மெமரியில இருந்து. ஸோ இங்கேயும் இன்பில்ட் கார்பேஜ் கலெக்டர் கரெக்ட்டுங்களா? கரெக்ட். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் செக்மெண்ட்ஸ் விச் இஸ் ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கீவேர்ட்ஸ் டாபிக் நம்ம கவர் பண்ணோம். அதுல சில கீவேர்ட்ஸ்ல நம்ம ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய நம்ம 1 by 1 நம்ம பார்க்க போறோம். பட் பிஃபோர் தட் இப்போ நம்ம ஒரு 3 டாபிக்ஸ், ஒரு ஸ்மால் செக்மெண்ட், அப்புறம் ஆப்ரேட்டர்னு ஒரு செக்மெண்ட். இந்த 4 ஸ்லைடு தான் இந்த டேவை நம்ம wrap up பண்ணிடலாம். இந்த 4 டாபிக் முடிச்சிட்டோம். ஸோ மோஸ்ட்லி பை 7:45 or 8 வில் wrap it up. ஸோ இப்போ கமெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் டாபிக். கமெண்ட் அப்படின்றது என்னன்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோடுக்கு நடுவில் நீங்கள் கமெண்ட் கொடுக்கலாம். இந்த கோடை யார் ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு கமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹேஷ்டேக்ன்றது சிங்கிள் லைன் கமெண்ட். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹேஷ்டேக் என்ன கமெண்ட் கொடுக்குறேன்னா வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்.
அதே மாதிரி நான் இங்க என்ன பண்றேன், ஒரு கமெண்ட் பிரிண்ட் அப்படின்றது என்னன்னா அது ஒரு பைத்தான் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். சப்போ இந்த கமெண்ட்ன்றது என்னன்னா இது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். நீங்க இந்த கோடை ரன் பண்ணும்போது அவுட்புட் மாறாது. ப்ரீவியஸா வந்த அவுட்புட்டும் சரி, இப்போ வர அவுட்புட்டும் சரி மாறல. அப்போ த அவுட்புட் ரிமைன்ஸ் த சேம். அப்போ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, நம்ம நடுவில் கோடுக்கு இன் பிட்வீன் ஏதாவது ஒரு கமெண்ட் எங்க அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை இந்த ஃபைலை யார் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்களோ அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கோ நீங்க வேணும்னா நடுவில் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஹேஷ்டேக் இஸ் யூஸ்ட் ஃபார் அ சிங்கிள் லைன் கமெண்ட். ஆனா இதுவே நான் 4-5 லைன் கமெண்ட் கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 4 லைன் கமெண்ட் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணும், ஒவ்வொரு லைன்லையும் போயிட்டு ஹேஷ்டேக் 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 ஹேஷ்டேக்னு கொடுக்கணும். அப்போதான் இந்த 4 லைனுமே கமெண்ட் ஆகும். இதுவே 8-10 லைன் இருக்குன்னா ஒவ்வொரு லைன்லையும் போய் இப்படி ஹேஷ்னு கொடுத்துட்டு இருக்க முடியாது. அப்போ அதுக்கு we have another option. ஹேஷ்டேக் இஸ் யூஸ்ட் ஃபார் அ சிங்கிள் லைன் கமெண்ட். இதுவே மல்டி லைன் கமெண்ட் இங்க கொடுக்கணும்னா 3 வாட்டி டபுள் கொட்டேஷன் பயன்படுத்தணும். ஸ்டார்டிங்ல 3 வாட்டி டபுள் கொட்டேஷன் பயன்படுத்தணும் எண்டிங்ல. அப்போ என் கமெண்ட் ஸ்டார்டிங்ல போயிட்டு 1 2 3 3 வாட்டி போய் கொடுக்குறேன். அப்படின்னா இப்போ நான் மல்டி லைன் கமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த கமெண்ட் எங்க முடியணும், எனக்கு இந்த லைன்ல முடியணும். இப்போ அங்க போயிட்டு 1 2 3. அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் நீங்க என்ன எழுதிருக்கீங்களோ இதுக்கு மேல என்ன வேணா ஆட் பண்ணிட்டே போகலாம். ஆடிங் நியூ லைன்ஸ் இப்படி நீங்க எவ்வளவு வேணா ஆட் பண்ணலாம். இங்க இருந்து இது வரைக்கும் இனிமே இது பேர் மல்டி லைன் கமெண்ட். பார்க்க அழகா இருக்கணுமா, இங்க ஒரு என்டர் கொடுங்க, இங்க ஒரு என்டர் கொடுங்க, ஓவர். அப்போ இங்க இருந்து துவங்கி இது வரைக்கும் ஸோ எவ்ரி திங் வில் பி அ மல்டி லைன் கமெண்ட். ஸோ கமெண்ட்ன்றது ஒரு ஆப்ஷனல் தான். சிங்கிள் கோட் கொடுக்கக்கூடாது, டபுள் கோட்டேஷன் தான் மல்டி லைன் கமெண்ட்டுக்கு. அது ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப்ல நீங்க அங்கே கொடுக்கலாம். இது வந்து கமெண்ட்ஸ்ன்ற டாபிக் போது you have to give a double quotation and that's how multi-line comment works. இப்போ கமெண்ட்ன்றது ஒரு ஆப்ஷன் ரீடபிலிட்டிக்காக. யார் இந்த கோடை ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்களோ அவங்களுக்காக இதை கொடுக்குறோம். அண்ட் இதுவே சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, இப்போ நான் அடுத்த கோடுக்கு போறேன், அடுத்த டாபிக் போறேன். என்னன்னா டைப்னு ஒரு ஃபங்க்ஷன் பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதில் நான் என்ன பண்ணுறேன்னா a = 10 A அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டைப் பண்றேன். இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ரன் பண்ணனா எனக்கு இது வரைக்கும் இதுல இருந்து இது வரைக்கும் நான் என்ன எழுதுனோ அதோட அவுட்புட்டும் வருது. கூடவே நான் இங்க வச்சிருக்கிற print A10 சொல்லிட்டு அதோட அவுட்புட்டும் வருது. அப்போ எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் பைத்தான் என்ன பண்ணுதுன்னா என்னோட மொத்த ஃபைலும் தாங்க ரன் பண்ணும். இந்த weekend.py.pyன்றது பைத்தான் எக்ஸ்டென்ஷன். இந்த .pyன்ற பேர்ல என்ன ஃபைல் இருக்கோ டாப் டு பாட்டம் மொத்தமாக தான் ரன் பண்ணும். டாப் டு பாட்டம் ரன் பண்ணும்போது இதெல்லாம் கமெண்ட் எம்டி லைனு கமெண்ட் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு ஓகே 4 லைன் கோடு இருக்கு ரன் பண்ணுவோம், எம்டி லைனு கமெண்ட் ஸ்கிப் பண்ணிட்டு 5 லைன் கோடு இருக்கு ரன் பண்ணுவோம் அப்படின்னு அதோட அவுட்புட்டும் வந்துருது. அப்போ ஒன்று நான் இந்த கோடை டெலீட் பண்ணுவேன். டெலீட் பண்ணிட்டு ரன் பண்ணனா எனக்கு தேவையான வெறும் 10ன்ற அவுட்புட் மட்டும் வருது. ஆனால் நான் கஷ்டப்பட்டு டைப் பண்ணேன். இதை நான் உங்களுக்கு இந்த ஃபைல் நான் ரெஃபரன்ஸாகவும் நெக்ஸ்ட் செஷன் நான் கொடுப்பேன். இன்னைக்கு இல்லை, நெக்ஸ்ட் செஷன் நம்ம 2 செஷன் முடிஞ்ச உடனே இப்போதைக்கு இந்த ஃபைலில் ஒரு 15-20 லைன்ஸ் தான் இருக்கு. இது 200-300 லைன்ஸ் தான் நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள மாறும். ஸோ அப்போ இந்த ஃபைலை ரெஃபரன்ஸாக கொடுக்கும்போது டெலீட் பண்ணிட்டா போயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறது, அங்கேயும் கமெண்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட கோடை கமெண்ட்ல போட போறேன் 1 2 3 இங்கே 1 2 3. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா மல்டி லைன் கமெண்ட்டை இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே முடியுதுன்னு நான் போட்டுட்டேன். என்னோட பைத்தான் இன்டர்பிரட்டர் என்ன பண்ணுன்னா எங்கெங்கெல்லாம் கமெண்ட் இருக்கோ அந்த லைன்லாம் ஸ்கிப் பண்ணிடும். இந்த லைனை படிக்கவே படிக்காது. அப்போ என் கோடை ரன் பண்ணும்போது பைத்தான் ஓகே இதெல்லாம் கமெண்ட், இதுவும் கமெண்ட், இதெல்லாமே கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் வந்து ஸ்கிப் பண்ணிடும். அப்போ இப்போ நான் என் கோடை ரன் பண்ணேன்னா ஐ வில் பி கெட்டிங் த ஒன்லி 10 as my output. அப்போ நான் இந்த ஃபைலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அப்பயும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த கமெண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணலாம். இங்கே ஒரு ரிமூவ், இங்கே ஒரு ரிமூவ். இனிமேல் இந்த கோட் ஆக்டிவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா அந்த கோடோட அவுட்புட்டு பார்க்கலாம். அப்போ இந்த லே அவுட்ல தான் என்ன பண்ண போறேன், ஒரு டாப்பிக்கும் முடிஞ்ச அப்புறம் அந்த டாப்பிக்கை நான் கமெண்ட்ல போட்டுட்டு அடுத்த டாப்பிக்கு நான் மூவ் ஆக போறேன். அப்போ கமெண்ட்ன்றது ஒரு ஆப்ஷனல் ஃபீச்சர். நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா டு புட் யுவர் கோட் அண்ட் கமெண்ட் ஆர்
உங்க கோடை யாருன்னா ஓபன் பண்ணி பாக்குறவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு புரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் யூஸ் அ கமெண்ட். அண்ட் இங்கேயே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். They are mainly used for readability and to turn on and off any part of the code. அதாவது ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோட ஆஃப் பண்ணணும், ரன் ஆக வேணாம், delete பண்றதுக்கு பதில் ரன் ஆக வேணாம் அப்படின்னு நினைச்சுட்டா அதை நீங்க கமெண்ட்ல போட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா டைப் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போறோம். டைப் அப்படின்னா என்னது? இது ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ்லி காமிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம print A அப்படின்னு நான் கொடுக்குறேன். Let me close this and let me reopen fresh. ஓகே, ஸோ இப்போ நான் A equal to 10 print A ன்னு கொடுக்குறேன். எனக்கு அவுட்புட்ல 10 வருது. இப்போ நான் மறுபடியும் print A ன்னு கொடுத்தா 2 வாட்டி 10 வரும். சூப்பர். ஆனா இந்த 10ன்றது இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், நம்ம ப்ரீவியஸா பார்த்தது பொறுத்த வரைக்கும். ஆனா அதுக்கு ப்ரூஃப் எங்க? இங்க நான் இன்டீஜர்ன்றது பிபிடியில் எழுதியிருக்கீங்க, வேற எங்கேயுமே நீங்க எழுதலையே. அப்ப எனக்கு ஒரு ப்ரூஃப் காமிங்க, இது உண்மையிலே இன்டீஜர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப். அப்ப அதுக்கு தான் டைப்ன்றது இட்ஸ் அ பைத்தான் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன். ஸோ டைப் அப்படின்றது இட்ஸ் அ பைத்தான் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணுங்கன்னா உங்களோட வேரியபிளோட டைப்பை நீங்க பிரிண்ட் பண்ணலாம். அப்படின்னா என்னன்னா வெறும் பிரிண்ட் ஏக்கு பதில் நான் என்ன சொல்றேன்னா பிரிண்ட் the type of A, print the type of A. அப்ப the print function குள்ள type of A ன்னு சொல்றேன். So print me the type of A. அப்ப இப்போ எனக்கு என்ன ஆகும்னா இப்போ கோடை ரன் பண்ணனா அவுட்புட்ல அது இன்டீஜர் அப்படின்னு வருது. இதுவே நான் என்ன பண்றேன், ஒரே பிரிண்ட்லயே நான் எழுதிடலாம். ஸோ print A, type of A. அப்ப நான் ரன் பண்ணனா எனக்கு ஒரே லைன்ல பக்கத்துல வரும் 10, அதோட டேட்டா டைப் இன்டீஜர். அப்ப அதே மாதிரி இந்த கோடை காப்பி பண்ணி இல்லாட்டி அதுலேயே கூட மாடிஃபை பண்ணலாம். 10.66 அப்படின்னு நான் கொடுப்பேன் அண்ட் அன்மியூட் பண்ற பெர்மிஷன் கொடுத்துட்றேன். இப்போ நான் 10.66 கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை ரன் பண்ணா அது என்ன டேட்டா டைப்பா காமிக்கும்? சூப்பர். இப்போ இதுவே if I change it to false or true, boolean. super. So now if I change it to string. Super. So output str னு வந்திருக்கு string. And now again 66. இப்போ Integer. okay, finally now String. சூப்பர். ஸோ இந்த டாபிக் நமக்கு அடுத்து யூஸ் ஆகும், அதுக்காக தான் இதை கேட்டேன். இப்போ நல்லா பாருங்க, லாஸ்டா 2 அவுட்புட் 66 பிரிண்ட் பண்ணும்போது அவுட்புட் 66 தான் வந்துச்சு. ஆனா அது என்ன டேட்டா டைப்னா இன்டீஜர். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணும்போதும் அவுட்புட் 66 தான் வந்திருக்கு. ஆனா என்ன டேட்டா டைப்னா ஸ்ட்ரிங். பிகாஸ் நான் ப்ரீவியஸா இதை நான் டீச் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், உள்ள இருக்கிற கண்டென்ட் மட்டும் தாங்க பிரிண்ட் ஆகும், இந்த டபுள் கொட்டேஷன் சிங்கிள் கொட்டேஷன்லாம் வராது. அப்போ நான் இங்கே எழுதியிருக்கிறது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான். என்னோட கோட்ல ஸ்ட்ரிங்காக தான் எழுதியிருக்கேன், டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்கேன், உள்ள வெறும் நம்பர் மட்டும் வச்சிருக்கேன். அவுட்புட்ல 66 தான் வரும். ஆனா ஆக்சுவலா இட் பிலாங்ஸ் டு ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு இப்போ அடுத்து பார்க்க போற டாபிக் இட் வில் பி அப்கமிங் செக்மெண்ட், இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ அப்போ டைப் அப்படின்றது என்ன பண்ணணும்னா இட் இஸ் யூஸ் டு பிரிண்ட் வாட் டேட்டா டைப் மை வேரியபிள் பிலாங்ஸ் டு. அண்ட் வித் தட் இன் மைண்ட் இப்போ நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் டாபிக் விச் இஸ் கால்ட் அஸ் டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டாபிக் பார்க்க போறோம். டைப் காஸ்டிங் அப்படின்னா என்னன்னா ஒரு டேட்டா டைப்பை நீங்க இன்னொரு டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுதான் டைப் காஸ்டிங் அப்படின்ற டாபிக். ஒன் டேட்டா டைப் கேன் பி கன்வெர்டட் டு அனதர். இதுல இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், பூலியன் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இந்த லிஸ்ட் டியூபிள் செட்ன்றது நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல தான் அந்த டாபிக்ல தான் நம்ம பிகினே பண்ணுவோம். ஓகே ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல தான் இந்த லிஸ்ட் டியூபிள் செட்ன்றது பிகினே பண்ணுவோம். ஸோ இப்போ இப்போதைக்கு இதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ ஒரு வார்த்தை எண்டிங்ல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesisல முடிஞ்சிச்சுன்னா வாட் இஸ் இட் கால்ட் அஸ்? Function. சூப்பர். ஸோ இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ டைப்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் உங்களுக்கு சொன்னேன், அதே மாதிரி பிரிண்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது கூடவே இப்போ நீங்க இந்த 4 ஃபங்க்ஷன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், பூலியன். எண்டிங்ல இப்படி parenthesisல முடிஞ்சிச்சுனாலே இட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ நவ் லெட் அஸ் டேக் அவுட் an example. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா let me write some examples. A equal to 10, print A, comma type of A. And இன்னொன்னுங்க,
இங்க இந்த ஸ்பேஸ் இதெல்லாம் கொடுக்காமலே இருக்கலாம். நான் பார்க்க அழகா இருக்கணுன்றதுக்காக தான் கொடுக்குறேன். ஸோ அவுட்புட் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. நீங்க 2 ஸ்பேஸ் தெரியாம கொடுத்தாலும் அவுட்புட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். ஆனா இந்த பிரிண்ட்டுக்கு நடுவில் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அது தப்பு. பிஆர் ஸ்பேஸ் ஐஎன்டி அது ஒர்க் ஆகாது. இந்த கமாக்கு அப்புறம் பராந்தசிஸ்க்கு அப்புறம் அப்படி கொடுக்குற ஸ்பேசஸ் டசன்ட் அஃபெக்ட் யுவர் பைத்தான் கோட். இட் வில் ஒர்க் த சேம். ஸோ நான் இந்த ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இங்கிலீஷ் டைப் பண்ண இங்கிலீஷ்ல ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும். அதே மாதிரி பைத்தானுக்கும் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு. ஸோ நீங்க இப்படிதான் எழுதணும், இதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க, இதுக்கப்புறம் இது கொடுங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயும் கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கோடிங் கைட்ஸ்லாம் இருக்கும். அதை வச்சு ஐம் ஃபாலோவிங் திஸ் டு மேக் இட் லுக் பிரிட்டியர். அண்ட் நீங்க நடுவில் இந்த காலியான லைன் கொடுக்கறது அது எல்லாமே பார்க்க அழகா இருக்கணுன்றதுக்காக தான். அது எல்லாமே ஆப்ஷனல். நீங்க எப்படி எழுதணுமோ அது நீங்க உங்க சாய்ஸ்ல நீங்க எழுதிக்கலாம். ஸோ இப்போ let me copy the same code. Just a second, let me set it up. Then b variable are changed. Okay. ஓகே. ஸோ இப்போ நான் சும்மா ஒரு 5 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ABCDEன்னு 5 வேரியபிள்லையும் சேம் டேட்டா 10 தான் இருக்கு. அதோட பிரிண்ட் அந்த டேட்டாவை பிரிண்ட்டும் பண்றேன். அதோட டைப்பையும் நான் காமிக்கிறேன். டைப் ஆஃப் ஏ, டைப் ஆஃப் பின்னு சொல்லிட்டு ஐ ஹாவ் கிவன் யூ எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பிக்கு லெட் மீ புட் இட் அஸ் எ ஃப்ளோட் அண்ட் ரன்னா பி மட்டும் இப்போ ஃப்ளோட்ன்ற டைப்ல அவுட்புட்டாக வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டைப் காஸ்டிங் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ண போறோம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா ஒன் டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணும். அதுதான் டைப் காஸ்டிங் அப்படின்ற கான்செப்ட். ஸோ அப்போ மீனிங் என்னோட இந்த 10 அப்படின்றத நான் என்ன பண்றேன்னா ஒரு ஃபங்க்ஷன்ல போடுறேன் which is called as float அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். அப்போ 10ன்றது இன்டீஜர், அதை ஃப்ளோட்டா மாத்து. அதே மாதிரி இந்த ஃப்ளோட்ன்றத எனக்கு இன்டீஜரா மாத்து. அப்படி ஆட் பண்றது. அப்ப 10 ஃப்ளோட்டா மாத்து, இந்த ஃப்ளோட்டை இன்டீஜரா மாத்து. Now if I run this code, see the output. So 10 ஃப்ளோட்டா மாறினால ஆட்டோமேட்டிக்கா 0.0 ஆட் ஆயிடுச்சு. Now it belongs to float data type. And ஒரு ஃப்ளோட்டை இன்டீஜரா மாத்துறதுனால இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை அப்படியே ரிமூவ் பண்ணிருச்சுங்க. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 87369 இருக்கு, அது அப்படியே ரிமூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ நான் இந்த பாயிண்ட் எங்க வேணா கொடுக்கலாம். 1.4 இருக்கு, இப்போ கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ண அவுட்புட் வெறும் 1 மட்டும் தான் வரும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருந்தாலும் எங்க பாயிண்ட் இருந்தாலும் அதுக்கப்புறம் என்ன இருக்கோ அது அப்படியே பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற டேட்டாவை ரிமூவ் பண்ணிட்டு மீதி என்ன இருக்கோ அதை மட்டும் காமிச்சு இது இன்டீஜர். அப்படியே டெசிமலை ரிமூவ் பண்ணிட்டு இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணி, டெசிமல் இல்லைன்னா 0.0 ஆட் பண்ணி அதை ஃப்ளோட்ன்ற டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணிட்டோம்னா ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பா எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ ஒன் டேட்டா டைப் கேன் பி கன்வெர்டட் டு another டேட்டா டைப். ஹவு டு வி டூ தட் அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்பர் டு நம்பர் ஈஸி. ஒரு நம்பரை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணும். அப்போ நான் என்ன பண்றேன் இங்க str அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். 10 ஸ்ட்ரிங்கா மாத்து. அவுட்புட் பாருங்க இவ்வளவு நேரம் இன்டீஜரா இருக்கும். இப்போ நான் ரன் பண்ணனா எனக்கு இனிமே அது ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப்ல வரும். அப்படின்னா ஒரு கமெண்ட் கொடுக்குறேன், ஹேஷ்டேக்னா கமெண்ட். ஸோ இது என்ன அர்த்தம்னா உங்க 10 டபுள் கொட்டேஷன்ல எழுதுற மாதிரி அர்த்தம். சப்போ 10 என்ன ஆயிடுச்சுன்னா டபுள் கொட்டேஷன் எழுதுற மாதிரி C ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன் ஆஃப் 10. அதனாலதான் 10ன்ற அவுட்புட் வருது. ஆனா உண்மையிலே அது என்ன டேட்டா டைப்ல இருக்குன்னா ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப்ல இருக்கு. ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பை நான் மாத்துறேன். அண்ட் ஃபைனலாக இதுவே ரிவர்ஸ்ல இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா ஹலோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ ஹலோன்றது ஒரு இங்கிலீஷ் வேர்ட். ஹலோ பிலாங்ஸ் டு ஸ்ட்ரிங். இப்போ இந்த ஹலோவை இன்டீஜரா மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்றேன். ஸோ லாஜிக் பிரகாரம், காமன் சென்ஸ் பிரகாரம் ஒரு வார்த்தையை நீங்க நம்பரா மாற்ற முடியாது. ஸோ அப்போ பைத்தான்லையுமே நீங்க இதை ட்ரை பண்ணீங்கன்னா முதல் வாட்டி இப்போ நீங்க எரர் பாக்குறீங்க. என்ன எரர்னா வேல்யூ எரர். மீனிங்
ஹலோன்ற ஒரு வார்த்தை, இட்ஸ் இங்கிலீஷ் வேர்ட், HELLO. அது எப்படிங்க இன்டீஜரா மாற்ற முடியும்? என்னால் மாற்ற முடியல. ஸோ ஆனால் இதுவே ஹலோக்கு பதில் 89 அப்படின்னு இருக்கு. ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான், டேட்டா டைப் மாறல, ஸ்ட்ரிங்கே தான். ஆனால் இப்போ வெறும் பியூர் நம்பர்ஸாக இருக்கிறதுனால இப்போ ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் அதை இன்டீஜராக பார்த்தீங்கன்னா 89 பிலாங்ஸ் டு இன்டீஜர் டேட்டா டைப்னு வருது. ஆனால் இதில் நீங்கள் ஒரு எழுத்து ஆட் பண்ணாலும், ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு லெட்டர் ஆட் பண்ணி ரன் பண்ணாலும் மறுபடியும் எரர். என்ன எரர்னா, அந்த ஏன்ற எழுத்தை என்னால் நம்பராக கன்வெர்ட் பண்ண முடியல, பிகாஸ் அது ஒரு ஆல்ஃபபெட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எரர் அடிக்கும். சப்போ இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எரர்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் இதில் இன்னொன்று ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, வி ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு பைத்தான் பிஹேவ்ஸ். எப்படி பைத்தான் ஒர்க் ஆகுது, எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணோம். என்னன்னா, நம்ம பைத்தான் எதில் ஒர்க் ஆகுதுன்னா இன்டர்பிரட்டார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். பைத்தான் ஒர்க்ஸ் ஆன் சம்திங் கால்ட் இன்டர்பிரட்டார். ஆனால் அந்த இன்டர்பிரட்டார் எப்படி ஒர்க் ஆகும்னா லைன் பை லைன். இந்த பைத்தான் இந்த இன்டர்பிரட்டார் என்ன பண்ணலாம், லைன் பை லைனாக தான் எக்ஸிக்யூட் பண்ணும். இட் வில் எக்ஸிக்யூட் மை கோட் லைன் பை லைன். சப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ என் கோட்ல நீங்களே பாருங்களேன், இந்த 2 லைன் கரெக்ட், சாரி இந்த 2 லைன் கரெக்ட், ஸோ அவுட்புட் வந்துருச்சு. இந்த 2 லைன் கரெக்ட், அவுட்புட் வந்துருச்சு. இந்த 2 லைனும் கரெக்டாக அவுட்புட் வந்துருச்சு. இந்த லைன்ல தான் மிஸ்டேக். ஸோ அப்போ இந்த 89 இன்டீஜராக மாறுறது தான் மிஸ்டேக். அப்போ அந்த லைன்ல எரர் மெசேஜை காமிச்சு, இந்த லைன்ல டி ஈக்குவல் டு இன்ட்டு 89A, இந்த லைன்ல எரர் மெசேஜை காமிச்சு என் பைத்தான் ப்ரோக்ராம் அப்படியே ஸ்டாப் ஆயிருங்க. அதுக்கு அடுத்து எந்த லைனா இருந்தாலும் போகாது. அப்போ ஒரு 100 லைன்ஸ் இருக்கு, அதுல 50th லைன்ல ஒரு எரர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் லைன் டு 49th லைன் வரைக்கும் ரன் ஆகும். எங்க 50th லைன்ல எங்க எரர் இருக்கோ அப்போ மட்டும் எரர் மெசேஜை த்ரோ பண்ணிட்டு, அந்த மாதிரி எனக்கு 50th லைன் எரர் இருக்குன்னு எரர் மெசேஜை த்ரோ பண்ணி மீதி எந்த லைனுமே ரன் ஆகாது. 51st டு மீதி 100 லைன்ஸ் எதுவுமே ரன் ஆகாது. ஏன்னா இன்டர்பிரட்டாருன்றவர் தான் உங்க பைத்தான் கோட ரன் பண்றவர். அவர் லைன் பை லைனாக தான் என்ன ஆகும்னா, லைன் பை லைனாக தான் இட் வில் பி எக்ஸிக்யூட்டிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு we have seen an example. அண்ட் இதில் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக மாற்ற ட்ரை பண்ணோம். அதே ஸ்ட்ரிங்கில் வெறும் பியூர் நம்பர்ஸாக வச்சு இன்டீஜராக மாற்ற ட்ரை பண்ணோம். இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா பூலியன் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு let me put an example over here. ஸோ இப்போ பூலியன்னு சொல்லிட்டு let me add it. and now பூலியன்ன்றது 2 ஆப்ஷன் தான், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அப்போ அவுட்புட்டாக அதில் தான் ஏதாவது வரப்போகுது. ஆனால் 10 பூலியனாக மாத்திரம் என்னங்க வரும், இட் வில் ஷோ இட் as ட்ரூ. -10 கொடுத்தாலுமே இட் வில் ஷோ இட் as ட்ரூ. இந்த -10 ஒரு ஸ்ட்ரிங்கா மாற்றி கொடுத்தாலுமே இட் வில் ஷோ இட் as ட்ரூ. அப்போ எப்போதாங்க ஃபால்ஸ்ன்னு வரும், நீங்கள் எப்போ ஃபால்ஸ்ன்னு வரும்னா when you give a 0ன்னு கொடுத்தா you will be getting an output as a false. மீதி +1 -1 ஸ்ட்ரிங்கு என்ன கொடுத்தாலுமே உங்களுக்கு ட்ரூன்னு தாங்க வரும். சரி, இப்போ எதுக்காக நான் டைப் காஸ்டிங்ன்ற டாபிக் கற்றுக்கிட்டேன்? ஒரு டேட்டா டைப்பா இன்னொரு டேட்டா டைப்பா நான் எதுக்காக மாற்ற போறேன், எதுக்காக இந்த டாபிக் படித்தோம், அது நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல தான் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா we are going to understand this. பட் இப்போதைக்கு டைப் காஸ்டிங்ன்றதுல நம்ம கிட்ட ஃப்ளோட், இன்ட், ஸ்ட்ரிங், இன்டீஜர், பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு we have some functions. அந்த ஃபங்க்ஷன் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம எக்ஸாம்பிள்ஸாக நம்ம பார்த்தோம். அண்ட் இந்த டைப் காஸ்டிங்ன்றதை எதுக்காக நான் யூஸ் பண்ண போறேன், இதை எதுக்காக சொல்லி கொடுத்தேன், அதுதான் நம்ம இப்போ நெக்ஸ்ட் டாபிக்ல நம்ம பார்ப்போம். அதோட நம்மளோட ஒரு மினி செக்மெண்ட் ஓவர். அதுக்கடுத்து ஒரே ஒரு டாபிக் ஆப்ரேட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கு. அண்ட் வித் தட் our செஷன் will be end further. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா let me give you an example. A = 10 print A. இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணனா